அதில் ஒரு பெண் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்பது மிக முக்கியமானது. வணக்கம் நேயர்களே. வெளிநாட்டுக்கு செல்ல ஆசையாக இருந்த இளைஞனை ஏமாற்றி அவரை கடத்தி அவருடைய வங்கியிலிருந்து 80 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று அவரை ஏற்றிய இடத்தில் இல்லாமல் வேறொரு இடத்தில் கொண்டே இறக்கிய சம்பவம் யாழ்ப்பாணத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஆவலையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதில் ஒரு பெண் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்பது மிக முக்கியமானது. பார்ப்போம் விரிவாக. இளைஞருடன் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசையில் இருந்திருக்கின்றார். அந்த ஆசையால் அவர் நிறைய முகவர்களிடம் பேசுவாராம். அவ்வாறு ஒரு முகவரிடம் பேசுகின்ற பொழுது அந்த முகவர் சொன்னாராம், 80 லட்சம் ரூபாய் நான் தருகின்ற வங்கி கணக்கிற்கு போட்டுவிட்டு அதை நேரடியாக கொண்டு வந்து எங்களிடம் காட்டு, அந்த ரிசிப்டை கொண்டு காட்டு என்று. ஓமென்று சொன்ன இந்த இளைஞன் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் சந்திக்கிட்ட வந்து கொண்டிருக்கிற பொழுது காரில் வந்து 4 பேர் வந்திருக்கின்றார்கள். அந்த இளைஞனை பிடித்து காருக்குள் இழுத்து ஏற்றி இருக்கின்றார்கள். ஏற்றி அந்த இளைஞனின் வங்கி கணக்கில் இருந்த 80 லட்சம் ரூபாய் பணத்தையும் அவனை வைத்து எடுக்க சொல்லி அதை வேறொரு வங்கி கணக்குக்கு மாற்ற சொல்லி எல்லாம் செய்துவிட்டு காருக்குள்ளே எல்லா சம்பவங்களையும் முடித்துவிட்டு யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் கொண்டே அந்த இளைஞனை இறக்கிவிட்டு போயிட்டார்கள். பாதிக்கப்பட்ட இளைஞன் இது தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்தார். அதையடுத்து விசாரணைகளை மேற்கொண்ட குற்றத்தடுப்பு விசாரணை போலீஸ் அதிகாரிகள் மிக விரைவான விசாரணைகள் தேடுதலின் நிமித்தம் கடத்தப்பட்ட காரையும் கண்டுபிடித்து கடத்திய 3 பேரையும் கண்டுபிடித்து விசாரணைகளை துரிதப்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த விசாரணையில்தான் இளைஞனின் வங்கியில் இருந்த 80 லட்சம் ரூபாய் பணம் ஒரு பெண்ணினுடைய வங்கி கணக்குக்கு மாற்றப்பட்டுள்ளதை போலீசார் அறிந்திருக்கின்றார்கள். அந்த பெண்ணிடம் மேற்கொண்ட விசாரணையில் அந்த பெண்ணிடம் இருந்த வங்கி கணக்கில் இருந்து அது இன்னுமொரு வங்கி கணக்கிற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அது யார் என்பது தொடர்பான துரிதமான விசாரணைகளையும் தேடுதல்களையும் யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு விசாரணை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே இது ஒரு சங்கிலி தொடர்பு மாதிரி ஒருவராக அப்படியே முகவர்கள் பலரிடையிலிருந்து 80 லட்சம் ரூபாய் வரையில் இவ்வாறு மோசடி செய்திருக்கின்றார்கள். அதை இளைஞனை கடத்தி காருக்குள் வைத்து டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி இப்போ இந்த கோப்பாயில் கொண்டு வந்து இறக்கிட்டு போயிருக்கிறார்கள். அந்த காரையும் கைப்பற்றியாச்சு. இவ்வாறு வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசையில் இருப்பவர்கள், மோகத்தில் இருப்பவர்கள், அவர்களுக்கு மற்றவர்கள் அது சம்பந்தமான கதைகளை சொல்லுகின்ற பொழுது வெளிநாட்டுக்கு போகலாம், நல்லா உழைக்கலாம், ஈஸியாக போகலாம், அந்த வழி எனக்கு தெரியாது, நாங்கள்லாம் அந்த வழி வச்சிருக்கிறோம், அல்லது இது ஒரு ஈஸியான வழி, 80 லட்சம் தான் முடியும், மற்றபடி 1.5 கோடிக்கு மேலே முடியும், 80 லட்சம் சரியான லாபம் போடுங்க அப்படின்னு சொல்லி சூட்சுமமாக கதைச்சு மிக லாபகமாக ஏமாற்றி இவ்வாறான பண மோசடிகளில் ஈடுபடுகிறார்கள். வெளிநாட்டு மோகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், யுவதிகள், அவர்களுடைய பெற்றோர்கள், பெரியவர்கள் கொஞ்சம் சிந்தியுங்கள். எந்த ஒரு காரியங்களை எடுத்தாலும் அதுக்கு நேரிய வழி ஒன்று இருக்கிறது. அந்த வழிதான் சரியாக இருக்கும். இவ்வாறு யாரோ ஒன்று தெரியாத தொலைபேசி அழைப்புகள் மூலமாக உங்களுக்கு வருகின்ற முகவர் அழைப்புகளை நீங்கள் நம்ப வேண்டாம். நாங்கள் முகவர்களாக இருக்கிறோம், அந்த நாட்டுக்கு ஏற்றுக்கிறோம், இந்த நாட்டுக்கு ஏற்றுக்கிறோம், இவ்வளவு முடியும், அவ்வளவு முடியும் என்றெல்லாம் இப்பொழுது நிறைய சம்பவங்கள் நடக்கின்றன. இது ஒரு மாஃபியா போல, இது நிறைய ஒரு பின்னணி, பெரிய ஒரு பின்னணியாக இருக்கிறது. இந்தியாவிலெல்லாம் இது பயங்கர மோசமாக இடம்பெற்று வருகிறது. இலங்கையிலும் எங்களுக்கு தெரிந்தவைகள் தான், சில தெரியாத பல மோசடிகள் இடம்பெற்றிருக்கிறது. பலர் பணங்களை கொடுத்து ஏமாந்திருக்கின்றார்கள். வெளியில் சொல்லாமல், அல்லது சொன்னால் பயம், அல்லது சொல்லி என்ன பயன் என்ற மாதிரியான விடயங்களில் எல்லாம் இருக்கிறார்கள். எனவே மிகவும் விழிப்பாயிருங்கள். வெளிநாட்டு மோகம் அல்ல, எந்த ஒரு மோகம் எங்களுக்குள் வந்தாலும் நாங்கள் மெய்மறக்கின்றவர்கள் இல்லையா? அந்த நிலையினால் மிக அவதானமாக இருப்போம். எங்களையும் எங்களை சார்ந்துள்ளவர்களையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். மீண்டும் ஒரு செய்தியில் சந்திக்கலாம். வணக்கம்.